இன்றைய இரையாற்றல் பகிர்தல்ல கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம நேரடியா இரையாற்றல் பகிர்தல்ல சுருக்கமும் மென்மையா கண்டள பிடிக்குங்க. மனமும் உடலும் தகவலாக இருக்கட்டும். வாய்க்கிற கொடுக்குற மனம் இருக்கட்டும். சுருக்கமும் மென்மையா கண்டள முடி ஆரம்பி. நன்றி நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகிர்ந்து கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி. உறுதியை பழகி கொண்டிருக்கலாம். உறுதி என்பது மென்மையா இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மையத்திலிருந்து முடிவெடுக்கிறது. மையத்தின் வழிகாட்டுதெல்லாம் நடக்கிறது. இதைத்தான் நம்ம உறுதின்னு சொல்றோம். சில விஷயங்களை நம்ம உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த காலத்துல அடுத்தவங்க பேச்சை கேட்கறது அல்லது ஏதோ ஒரு விஷயங்களை அடிப்படையாக வச்சு சிந்திக்கிறது, இதனுடைய விளைவா என்ன நடக்குதுங்கிறத பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சகலத்த மனிதனோட மனிதத்தில் உருவாக்கி அதன் விளைவாக மிகப்பெரிய விளைவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இவ தன்னை சரி பண்ணணும்னு நினைப்பு செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் எதிராக போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க மையத்திலிருந்து முடிவெடுக்காதான். தன்னை உணராத மனிதர்கள் தலைவர்களாகவோ தொண்டர்களாகவோ இருக்கிறதுக்கு லாயக்கில்லாதவங்க. தன்னை உணராதவன் சமூகத்தை பத்தி சிந்திக்கிறது, அதுக்காக எந்த முயற்சி செஞ்சாலும் அது எதிரான விளைவாக தான் உருவாகும். இது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதுதான் அந்த காலத்துல பெரியவங்க சொன்னாங்க, எதை இருந்தாலும் இதயத்திலிருந்து சிந்திங்க, அறிவு பயன்படுத்த வேண்டாம், இதயத்திலிருந்து சிந்திங்க. ஒவ்வொரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் அது எதனோட அடிப்படையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சாங்க. ஆனா இப்ப எல்லாம் மாறி இருக்கு. அத திரும்பவும் தன்னிலைக்கு மனிதன் வரணும், தன்னை உணரணும், தனக்குள்ள ஒரு உறுதியா இருக்கணும். அந்த உறுதிக்கு அடிப்படையா பொறுமையும் தைரியமும் தூய்மையும் இருக்கணும். அது முழுமையை எடுத்துட்டு போகும். நல்லது நண்பர்களே, நாம் நாளை சந்திப்போம். நன்றி.